ஏண்டா சாயிர ஏண்டா சாயிர முன்னேறும் கொற்றையில முன்னேறும் கொற்றையில முன்னேறும் கொற்றையில தமிழ் சேனல்னா அவங்க தினேஷ். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது வடிவேலு வாக்ஸ் இல்லை விளாக் ரீமேக்ஸ், ஸோ அந்த மாதிரி எதனாலும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எதில் வச்சு எடிட் பண்ணுறோம் அப்படின்னா கைன் மாஸ்டர் ப்ரோ வெர்ஷன். ஸோ அந்த கைன் மாஸ்டர் ப்ரோ வெர்ஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஸோ ஸ்கொயர் டைப் இருக்கும். ஸோ ஸ்கொயரில் 16:9 இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் மீடியாக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பேக்ரவுண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலரில் சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா போக போக உங்களுக்கே தெரியும். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ லேயரை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த வீடியோ, அதாவது எந்த ஒரு வீடியோவுக்கு நீங்கள் சூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சைஸ் வச்சுட்டு ஸோ நம்ம டிக்கெட் கிளிக் பண்ணி விட்டுருவோம் எப்பயும் போல தான். ஸோ அடுத்தது நம்ம இதை ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம இந்த இரு ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளாக் ஸ்க்ரீனை ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி விட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஜூம் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி விட்டுட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஏன் சாய ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணி விட்டு ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி அதை கொண்டு போய் ஓரமாக வச்சுருங்க. ஸோ அடுத்து நம்ம இப்போ இதை எடுத்துக்குவோம். ஸோ இந்த ஏன் சாயிரை ஃபஸ்ட்டு நம்ம இதை கட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இதை நம்ம டபுள் கொடுப்போம். மறுபடியும் டபுள் கொடுங்க, மறுபடியும் டபுள் கொடுத்துக்கோங்க. ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணி விட்டு நீங்கள் இந்த கரெக்டாக இந்த இதோட எட்ஜில் வச்சுருங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோவோட எட்ஜ்லேயும் நீங்கள் ஃபிட் பண்ணிடுங்க. ஸோ இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ நம்ம இதை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஃப்ரண்ட்டில் தள்ளிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டு ஒவ்வொரு வீடியோக்கும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி இழுத்துக்கலாம். ஸோ நமக்கு அந்த ஏண்டா அப்படின்றத நமக்கு வரணும். ஸோ நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அடுத்ததான் இதை கொண்டு வந்துடுவோம். ஸோ இதில் நம்ம இந்த இடத்த கட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு டைம் கட் பண்ணி விட்டுட்டு முதல்ல அதை கொண்டு போய் அதாவது ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த ஏண்டா சாயிர ஸோ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஏண்டா சாயிர டேய் அதை நம்ம டபுள் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம அடுத்த லைன் பார்ப்போம். ஸோ அந்த ஏன் சாயிர ஸோ நம்ம அடுத்து இதை கட் பண்ணிக்குவோம். ஏன்டா ஏன் ஏன் ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணணும். நம்ம அதுக்கு மறுபடியும் டபுள் கொடுத்துக்கலாம். டபுள் நம்ம இப்போ இதை ஸ்க்ரோல் பண்ணி விட்டுலாம். நெக்ஸ்ட் லைன் அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த இது அதாவது நீங்கள் ரோமேக்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவும் டைம் ஆகும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அடுத்த லைன் நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இந்த 3 நேரம் போட்டுறேன். ஸோ இதை கட் பண்ணிடலாம். கொட்டுறேன் ஸோ நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ அவ்வளோ அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கேன்சல் பண்ணி விட்டு இப்போ நம்ம இதுவரை கிரியேட் பண்ணதுக்கு மட்டும் நம்ம பேக்ரவுண்டில் வைக்குமே ஆடியோ ஒன்று கொடுக்கலாம். அந்த ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இது கரெக்டாக வரல அப்படி பண்ணுற வீடியோக்கள் நம்ம சேனலில் நீங்கள் மெம்மேலும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆள்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலுடைய ஒவ்வொரு டைமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு வத்தின சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட பெஸ்ட்டான வீடியோவும் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஈஸியாக 2 நிமிஷத்தில் பண்ணுறது. ஸோ 3 மினிட்ஸ் ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நான் வரக்கூடிய காலங்களில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துட்டு போயிருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ்.